Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் அண்ட் டேபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற ஒரு டவுட் டிஎம்லயும் சரி நம்மளோட கன்சல்டிங் கால்ஸ்லயும் இத பத்தி கேட்பாங்க. அதுதான் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படினு சொல்லி. அப்ப இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிங்கிறது நம்ம காருக்கு பண்ணணுமா வேண்டாமா? நீங்க புதுசா கார் வாங்கும்போது யாரெல்லாம் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணணும், இதுல என்னென்னலாம் கவர் ஆகும், அப்போ வாரண்டினா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் நமக்கு விஜய் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வாரண்டினா என்ன, இந்த வாரண்டியை எப்போ நம்மளால கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரண்டி அப்படிங்கிறது நம்ம காருக்கு நம்ம காரோட மேனுஃபேக்சரர் கொடுக்குற ஒரு அஸ்யூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது இந்த காரில் இந்த பார்ட்ஸ்லாம் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதோ வித்தின் அவங்க கொடுத்த டைம்லைனுக்குள்ளே வித்தின் அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸ்குள்ளே மெட் ஆயிருந்தது அப்படின்னா இதை அவங்க ஃப்ரீயாகவே சர்வீஸோ இல்லை ரீப்ளேஸோ உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வாரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது நான் சொன்ன மாதிரி அதோட அந்த பார்ட்டு பண்ண வேண்டிய வேலையை கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது லேக் இருந்தாலோ இதை அவங்க பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஏசி எடுத்துக்கலாம். ஸோ ஏசி கம்ப்ளீட்டாக ஆனே ஆகலை அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஆன் ஆகுது, ஆனால் கூலிங் ரொம்ப லோவாக வருது. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட இன்டென்டடான ஒர்க்கை அது பண்ணலை அப்படின்னா அது வாரண்டியில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வாரண்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு பிராண்டும் எவ்வளோ வாரண்டிஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா பிராண்ட்ஸுமே அதாவது மினிமம் 2 இயர்ஸ் தராங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இப்போ 3 இயர்ஸ் தான் தராங்க. அதாவது 2 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இயர் 6 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மினிமமாக 60,000 கிலோமீட்டர் தராங்க, மேக்ஸிமம் 1 lakh கிலோமீட்டர் வாரண்டி தராங்க. அதான் அந்த 3 இயர்ஸ், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ 2 இயர்ஸ் ஆர் 60,000 கிலோமீட்டர், 3 இயர்ஸ் ஆர் 1 lakh கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட், எது முன்னாடி ஃபஸ்ட்டு வருதோ அது எப்போலேருந்து அப்படின்னு நீங்கள் பேர் ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரி இல்லை பர்ச்சேஸ் சொல்லலாம். அன்னையிலேருந்து இந்த 3 வருஷம் அந்த 3 வருஷத்துக்குள்ளே இருந்தால் தான். சப்போஸ் நான் 3 இயர்ஸ் வாங்கிட்டேன், நான் ஒரு 40,000 தான் ஓட்டியிருக்கேன், ஆனால் எனக்கு அந்த 3 இயர்ஸ் வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஆச்சு, நான் தான் 1 lakh கிலோமீட்டர் ஓட்டலையேன்னா அப்படி கிடையாது, அது கவர் ஆகாது. ஸோ இதுதான் அவங்க அந்த பீரியட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் அத்தனை மேனுஃபேக்சரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆவரேஜாக எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க, எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க? அதான் மினிமமாக ஒரு 60,000 வரைக்கும் எல்லா மேனுஃபேக்சரும் இன்றைக்கி தராங்க. ஆக்சுவலாக முன்னாடி மாறி தான் 2 இயர்ஸ் ஆர் 40,000 கிலோமீட்டர் வாரண்டியில் இருந்தாங்க. இப்போ அவங்களே 3 இயர்ஸ் ஆர் 1 lakh கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வாரண்டி தேவையா, அதாவது வாரண்டி தேவையாங்கிறது புதுசாக உங்களுக்கு கார் வாங்கும்போது அந்த 3 இயர்ஸுக்கு அவங்களே வாரண்டி கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிங்கிறது தேவையா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொன்று எப்படி நமக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்துக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் ப்ராப்ளமே ஆகலைன்னா நீங்கள் போடுற மணி வேஸ்ட்டு தான், அதே கேஸ் தான். ஆனால் ப்ராப்ளம் நமக்கு ஆச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சியாக தேவைப்படுற இமீடியட்டாக நம்ம ஃபண்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அதே மாதிரி தான் இதுலேயுமே அந்த வாரண்டி அப்படின்னு நம்ம போடும்போது நமக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகுது. ஒரு பயம் இல்லாமல் இந்த காரை நம்ம ஓட்டலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு ஒரு பயம் என்னென்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ, இதனால் இவ்வளோ செலவாயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எதெல்லாம் இந்த வாரண்டிக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆகுது, அதாவது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் உங்கள் காரில் எதெல்லாம் வாரண்டிக்குள்ளே இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இன்ஜின். ஸோ அப்போ இன்ஜினில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகும். கியர் பாக்ஸு, இசிஎம்மு, ஏசியோட கம்ப்ரஸரு, ஏபிஎஸ் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பவர் ஸ்டேரிங்கோட அதுக்கு ரிலேட்டடான பார்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகும். உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சரி பண்ணணும். அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கியர் பாக்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா டிசிடியாக இருக்குன்னா அது மினிமம் 2 to 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். அப்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கிற எல்லாத்துக்குமே பிராண்டில் வாரண்டி அப்படின்னு சொல்லி ஒன்று
கொடுப்பாங்க. இப்போ நாங்க ஒரு ஜென்ரலா ஒரு சர்வே மாதிரி எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, அதாவது இந்த ஸ்பேர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா எவ்வளோ பட்ஜெட்ல இருந்து எவ்வளோ பட்ஜெட் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்ஜினுக்கு ரிலேட்டடான பார்ட்ஸுக்கு 1 lakhல இருந்து 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகுது. இன்ஜெக்டர்ஸ்க்கு 15K இருந்து 30K வரைக்கும் ஆகும். இசிஎம்க்கு 35K இருந்து 70K வரைக்கும் ஆகுது. டர்போ சார்ஜருக்கு 60K இருந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு ஆகும். ஏசி கம்ப்ரஸருக்கு 20K to 40K வந்து உங்களுக்கு செலவாகுது. ஏசியோட எவாப்ரேட்டர் காயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5000 இருந்து 12,000 வரைக்கும் உங்களுக்கு ஆகுது. ஏசியோட ப்ளோயர், ஃபேன் மோட்டார் இது எல்லாமே வந்து 5000 இருந்து 8K வரைக்கும் உங்களுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்டேரிங் ரிலேட்டட், அதாவது பவர் ஸ்டேரிங்காக இருக்கலாம், ஸ்டேரிங் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை இது இபிஎஸ் மோட்டார் இதெல்லாம் வருது. ஸோ பவர் ஸ்டேரிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 30,000 60,000 ஆகுது. அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் அப்படின்றது 20,000 30,000 ஆகுது. இபிஎஸ் மோட்டருங்கிறது மினிமம் 6,000 20,000 வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லா கார்லையும் இருக்கிற வந்து இந்த ஏபிஎஸ். ஸோ இந்த ஏபிஎஸ் மாடல் வந்து 35,000 50,000 வரைக்கும் ஆகுது. ஏர்பேக் மாடல் வந்து 25,000 40,000 வரைக்கும் ஆகுது. கியர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேனுவல் கியர் பாக்ஸ் மினிமம் 20,000 70,000 வரைக்கும் ஆகுது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் 50,000 மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் ஆகுது. ஓகே, இப்போ டிரைவ் ஷாஃப்ட் அப்படின்னு எடுத்தோம்னா 6 to 25K. ஸ்டார்டர் மோட்டார் 15,000 இருந்து 40,000 வரைக்கும் ஆகும். சென்சார்ஸ் வந்து 20,000 இருந்து 70K வரைக்கும் ஆகுது. ஆல்டர்னேட்டர் வந்து 10K to 30K. கிளஸ்டர் வந்து 5K to 25K. இப்போ ஒரு சில பிராண்ட்லலாம் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த வரைக்கும் மஹேந்திராவோட இப்போ இந்த இவி 2 கார்ஸ் வந்தது, அதோட கிளஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 lakh வரைக்கும் செலவாகும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி 40,000 இருந்து 2 lakh வரைக்கும் உங்களுக்கு ஆகுது. பிரேக் மாஸ்டர் அண்ட் கிளச் மாஸ்டர் வந்து 4,000 இருந்து 15,000 வரைக்கும் ஆகுது. பவர் விண்டோஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து 4,000 இருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு ஆகும். ஃபியூவல் பம்ப் 5,000 இருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த லிங்க் ராட்ஸ் வந்து உங்களுக்கு 3,000 10,000 ஆகுது. இந்த ரியர் வியூ மிரர் அதுவும் இந்த ஐஆர்விஎம்மாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 50,000 வரைக்கும் போகுது. அதிலே கேமராலாம் இருந்தால் 70,000 வரைக்கும் போகுது. அடுத்து சைட் மிரர் அந்த அதில் இருக்க மோட்டரு அந்த ஆசி அந்த செட் அசம்பிளிக்கு மினிமம் 3,000 10,000 ஆகுது. சில பிராண்ட்ஸில் இந்த ஸ்டட்ஸ் அந்த ஷாக் அப்சர் இதெல்லாம் கூட கவர் பண்ணுறாங்க. அது மினிமம் 4,000 40,000 ஆகுது. ஆனால் அதுக்கு சில லிமிடேஷன் இருக்குது. அந்த வெஹிக்கிள் ஒரு 50,000 தான் இருக்கும். அதாவது ஈவன் தான் உங்களோட வாரண்டி 1 lakh கிலோமீட்டராக இருந்தாலும் சில பார்ட் அதாவது மெயினாக ஏன்னா அந்த ஷாக் அப்சர்லாம் அவங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுன்றதுனால 50,000 வரைக்கும் தான் வாரண்டியில் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மேஜர் இம்பேக்ட்ஸ் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ நம்ம இத்தனை பார்ட் சொல்கிறோம். சோஃபார் இந்த வாரண்டி கிளைமில் நடந்த ஒரு சர்வேல நம்ம பார்க்கும்போது எந்தெந்த பார்ட்ஸ் வந்து அதிகமாக ஃபெயிலியர் ஆகி வாரண்டியில் கிளைம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 to 40% வந்து உங்களுக்கு ஏசி அண்ட் ஸ்டேரிங் ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் வந்து அதிகமாக வாரண்டியில் கிளைம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லா பிராண்டும் சொல்லலை, நான் சொல்கிறது வந்து ஜென்ரலாக எடுத்த சர்வேல வந்து இது. அதே மாதிரி 20% வரைக்கும் பாசிபிலிட்டி வந்து ஆல்டர்னேட்டர் அண்ட் ஸ்டார்டர் மோட்டார் அண்ட் சென்சார்ஸில் வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 10% அண்ட் அபோவ் வந்து இன்ஜின் ஸ்பேர்ஸ் அண்ட் ரேடியேட்டர்ஸில் வந்து உங்களுக்கு வருது. பிலோ 10% வந்து இன்ஜின், கியர் பாக்ஸ், இசிஎம் ரிலேட்டடானது. அப்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயங்களோட பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். அப்போது அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணாத வரைக்கும் அதில் வந்து பிரச்சனைகள்னு வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் சர்வே சொல்லுது. ஆமாம், அதுவும் நம்ம சொல்லலாம். இன்னொன்று 5 இயர்ஸ்க்குள்ளே இதெல்லாம் பிரச்சனை வராது, ஆனால் அதுக்கப்புறம் வரும். அது வராதுன்னு கிடையாது, வரும். ஸோ அப்போ வந்து அது வாரண்டிலையும் கவர் ஆகாது. ஓகே, பட் ஸ்டில் அதுக்குள்ளே வந்தால் அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம அவ்வளோ போட்டு செலவு பண்ணுறதுக்கு. ஓகே, எதெல்லாம் வந்து இந்த வாரண்டியில் அதாவது இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் கவர் ஆகாது? ஓகே, இந்த வாரண்டி எக்ஸ்டர்னல் வாரண்டியில் கவரே ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக அந்த எக்ஸ்டீரியர்ஸில் இருக்கிறது தான். அதாவது இந்த பாடி, பெயிண்ட்டு, கிளாஸஸ்ஸு, அது மாதிரி இன்டீரியர் அப்படின்னு நம்ம வர்றப்போ இந்த சீட்ஸு, சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக்ஸு, இந்த மாதிரி எனி பிரேக்கபிள் ஆர் ரஸ்டிங் பார்ட்ஸ்ன்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. ஈவன் நம்மளோட எக்ஸாஸ்ட் பைப்லாம் இருக்குல்ல அது கூட கவர் ஆகாது. எக்ஸ்டர்னலாக இருக்க கேபிள், இப்போ உள்ளே இருக்க ஒரு கேபிள் வந்து வாரண்டியில் வருது. இதே இந்த பூட் ஓப்பனுங்க நம்ம வச்சிருக்க பட்டன்லாம் கவர் ஆகாதுன்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது ஆப்வியஸாக அவுட் சைடில் இருக்கனால அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதை வாரண்டியில் வந்து தரமாட்டுறாங்க. அப்புறம் டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இந்த நிறைய இந்த ஸ்டேரிங்லேயுமே ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டை உள்ளே கொண்டு வர மாட்டுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாக் அப்சர் அதான் இது வந்து ஏன்னா இதெல்லாம் லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அதுமாதிரி வீல் பேரிங்ஸுமே லிமிட் வச்சுருக்காங்க. 50,000 to 60,000 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் வாரண்டியில் வருன்றாங்க. அப்புறம் நார்மலாக எல்லா வியர் அண்ட் டியர் நமக்கே தெரியும். இந்த பொதுவாக நார்மலாக அந்த இன்ஜின்குள்ளே இருக்க பெல்ட்ஸு, அப்புறம் பிரேக் பேடு, பிரேக் ஷூஸு, டிஸ்க் பிரேக்கு, கிளச்சு, அப்புறம் வந்து ஃபில்டர்ஸ், வைப்பர் பிளேட்ஸ், எனி பல்ப்ஸ், ஃபியூசஸ், உள்ளே இருக்க ப்ரஷஸ், ஹோசஸ், அப்புறம் டயரு, பேட்ரி, ஆடியோ சிஸ்டம், இந்த மாதிரி ரிலேட்டட் சைலன்சர், எக்ஸாஸ்ட் பைப், இது எதுவுமே மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் கவர் ஆகாது. அதாவது வாரண்டிலையும் சரி எக்ஸ்டெண்டட் வாரண்டிலையும் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வாரண்டி கவர் ஆகும்னு சொன்ன பார்ட்ஸு, ஆனால் ஒரு சில நேரங்களில் அது கிளைம் ஆகாது. அப்போ அது என்னென்ன மாதிரியான நேரங்களில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த வெஹிக்கிள் டேமேஜ் ஆயிருச்சு, உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் முடியுது, இல்லை ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆயிருச்சு, இல்லை தெஃப்ட் ஆகிட்டு ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. எனி ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து மோஸ்ட்லி வாரண்டியில் வந்து உங்களுக்கு கவர் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் நடந்த பிரச்சனைக்கு உதாரணத்துக்கு இன்ஜின்லேயே அடி வாங்கிருச்சு, அதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வாரண்டிக்குள்ளே கவர் ஆகாது. அப்போ வாரண்டி வந்து அதுவாக அதோட ஃபங்க்ஷனில் வந்து பண்ண தவறி ஃபெயில் ஆகுது அப்படின்னா தான் அந்த வாரண்டிங்கிற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு உள்ளே வரும். ஆக்சிடெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து உள்ளே வராது, ஃப்ளட்டில் நடக்கிறதும் உங்களுக்கு உள்ளே வராது. வெஹிக்கிள் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் கரெக்டான ஒரு சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த வாரண்டியில் கவர் ஆகாது. நீங்கள் ஒரு சில ஒரு சில சர்வீஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வாரண்டியை கவர் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ அது அன்னெசரி ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியும். அப்போ நம்மளோட காரை ஒரு வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம பிராண்டில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்ஸில் பண்ணி கரெக்டாக ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது நம்ம மோஸ்ட்லி தெரியும், நம்ம ரொம்ப லோ ஃபியூவல்லையே நிறைய பேர் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டரில் காமிக்கும் லோ ஃபியூவல் அப்படின்னு சொல்லி, அதுலேயே நீங்கள் நிறையா ஓட்டும் போது கீழே இருக்கிற அந்த கசடுகள்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபியூவலோட ட்ராவல் பண்ணி இன்ஜெக்டர்ஸை போய் பிளாக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ ஃபியூவலில் நம்ம அதிகமாக காரை வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சில பார்ட்ஸுக்கு உதாரணத்துக்கு இன்ஜெக்டர்ஸ், இன்ஜின் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஆயிலுமே சில பேர் ரொம்ப நெக் டு நெக் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து பார்க்குறப்ப அந்த ஆயில் லெவல் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருந்ததுனாலும் அதனால ஏதாவது ஆச்சுன்னா அதை கவர் அப் பண்ண மாட்டாங்க, அது நம்மளோட தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அன்ஆத்தரைஸ்டு ஸ்பேர்ஸ், அதாவது கம்பெனி சொல்கிற அந்த ஓஇயோட ஸ்பேர்ஸ் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட்டோட ஸ்பேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வித்தின் அந்த வாரண்டி பீரியடில் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வாரண்டி வந்து கவர் ஆகாது. எனி மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம காரை வந்து எக்ஸ்ட்ரீமாக நம்ம மாடிஃபை பண்ணுறோம், அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா லோயர் எண்ட்லேருந்து டாப் எண்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த வாரண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வராது அப்படிங்கிறத பிராண்ட் வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி வந்து எதுக்கு வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸி அண்ட் கேபுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஒரு வாரண்டி பீரியட் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் மட்டும்தான் அந்த டாக்ஸிக்கு, அதாவது மாருதி சுசுகி எடுத்துட்டிங்கன்னா டூர் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி அந்த 3 இயர்ஸ் மட்டும்தான் வாரண்டி வரும். அதுக்கப்புறம் உங்களால் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட முடியாது. இப்போது ஓடோமீட்டர் வந்து நீங்கள் இன்கேஸ் டேம்பர் பண்ணியிருக்கீங்க, கிலோமீட்டர்ஸை வந்து கம்மி பண்ணி அதை ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வாரண்டியில் கவர் ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ஜின் டியூன் பண்ணியிருக்கீங்க, இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி ரீமேப் பண்ணுறது, டியூன் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவாங்க, அதுவுமே வந்து உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்ட சிஎன்ஜி எல்பிஜி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மேனிஃபோல்டில் ஹோல் போட்டு தான் உங்களுக்கு இந்த பைப்பை உள்ள ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதான் என்ன சொல்கிறாங்க, எனி அதாவது ஹோசஸ்ஸு ஒயர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ண மாட்டாங்க. அதுவும் இப்போ மெயினாக நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறது வந்து இந்த ஆக்சரிஸ், அதான் சார் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் இதெல்லாமும் ஆக்சுவலாக கம்பெனி இதுபடி என்ன போட்டிருக்காங்க, எந்த ஒரு டிவைஸோ ஆக்சரிஸோ அவங்க மூலயமா சப்ளை பண்ணாதான் இருந்து அது கவர் ஆகாது. ஆனால் அவங்களே அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட சென்டர்லேயே அப்படின்னா அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டாப் எண்டில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் இருக்குது, அதே இன்ஃபோடைன்மெண்ட் எனக்கு மிட் எண்டில் மாத்திரம் அப்படின்னா அது வந்து அலௌடு, அது அவங்களோட சர்வீஸ் சென்டர் மூலயமா பண்ணியிருந்தா. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வே அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த பிராண்டு ஒரு ட்ரஸ்டடான பிராண்டு, நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி பற்றி கவலைப்பட தேவையில்லை,
போட தேவையில்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு 80% வரைக்கும் அதோட ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், அதோட ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த ப்ராப்ளமும் வரலை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மாருதி சுசுகி ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டொயோட்டா, அடுத்து ஹோண்டா. ஸோ இந்த பிராண்டில் கார் எடுத்தவங்க ஒரு 80% வரைக்கும் உங்கள் வாரண்டியை கிளைம் பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து அது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. 70% வரைக்கும் ஹுண்டே, நிசான், ரெனால்ட் அண்ட் ஃபோர்டு இந்த பிராண்ட்ஸில் 70% வரைக்கும் கிளைம் ஆகலை. 60% எது வருதுன்னா கியா, எம்ஜி, ஃபோக்ஸ்வேகன் அண்ட் ஸ்கோடா இந்த பிராண்ட்ஸில் 60% வருது. ஒரு 50% அண்ட் அபவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டாடா அண்ட் மஹேந்திராவில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிராண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் வாரண்டியோட கிளைம் அதிகமாகவே ஆயிருக்குது. அப்படின்னா என்னென்னா இந்த 2 பிராண்டில் நம்ம கார் எடுக்கிறோன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு. ஆமாம், அதுவும் இந்த ரீசெண்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸில் தான் அவங்களுக்கு கிளைம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. இன்னும் சில பேர் நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்குறப்ப சொன்னாங்க, அவங்களாம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஒன்று இருக்கான்னு இந்த பிராண்ட்ஸில் இருக்கவங்க கேட்குறாங்க. ஏன்னா அவங்க இருந்தும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம். அவரோட யூஸ் தெரியல, அவங்க பண்ணவும் இல்லை. ஏன்னா பிரச்சனை ஆனாலே வெளில பார்த்துப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்னு கை காசு போட்டு செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு நம்ம போடுறோன்னா ஆவரேஜாக இதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பிராண்டில்? ஓகே, அதாவது 4th and 5th இயர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 20,000 35,000 வரைக்கும் போது. நிறைய பிராண்ட்ஸ் இப்போ 7 years வரைக்கும் கொடுக்குறாங்க. அது வந்து மினிமம் 30,000 75,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ 7 years ப்ளஸ் அந்த கிலோமீட்டர்ஸும் வரும். ஸோ எனக்கு 4 or 5 years ஆர் 1 lakh கிலோமீட்டர், இல்லை 7 years ஆர் 1 lakh கிலோமீட்டர். அது இப்போ நம்ம டொயோட்டாலாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து 7 years ஆர் 2.2 lakh கிலோமீட்டர் வரைக்கும் தராங்க. அந்த கிளான்ஸா டைசருக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிலோமீட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கலாம் கூட இதை போட்டுக்கலாம். டொயோட்டா மாதிரி பிராண்டில் நீங்கள் 2 lakh கிலோமீட்டர் வரைக்கும் பயப்படாமல் ஓட்டலான்னா அதை எக்ஸ்டர்னல் வாரண்டி போட்டுக்கலாம். அது மாதிரி இது வந்து எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குது. அதாவது நீங்கள் புது வண்டி வாங்குறப்பயே போடணுமா அப்படின்னா அப்பயும் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து அப்புறமா போடுறேன்னா அந்த ப்ரீட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டுருணும். எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட முடியாது எந்த பிராண்டாக இருந்தாலுமே. ஸோ எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடுறதுக்கும் அன்றைக்கி போகிறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்குறேன்னா, இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து 4th and 5th இயர் வாரண்டி போடுறீங்க, புது வண்டி வாங்குறப்பன்னா ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு 25,000 ரூபா, ஒரு 5,000 ரூபாயாவது கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஃபைனலாக நீ என்ன தான் சொல்ல வர, எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடணுமா வேண்டாமா, யார் போடணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்கள் மைண்டில் இருக்கலாம். எஸ், யார் போடணும் அப்படின்னா, ஒரு டர்போ சார்ஜர் வெஹிக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டர்போ சார்ஜரோட காஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 60Kலேருந்து 1 lakh வரைக்கும் அந்த காஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்னைக்கு எந்த பிராண்டில் டர்போ சார்ஜர் இல்லை அப்படின்ற அளவுக்கு பெட்ரோல்லேயே எல்லா பிராண்ட்லையும் பெட்ரோல். ஏன்னா இப்போ 1 liter 3 cylinder டர்போ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லா பிராண்ட்லேயும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பெட்ரோலை தவிர ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸ், உதாரணத்துக்கு டீசல் கார்ஸாக இருக்கலாம், சிஎன்ஜி கார்ஸு, இவி, ஹைப்ரிட் இந்த மாதிரியான ஃப்ளூயிடில் ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸில் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கோங்க. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கியர் பாக்ஸோட டைப்பை வச்சு அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு டிஎஸ்ஜியோ டிசிடிஓ இருக்குது அப்படின்னா 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு அந்த கியர் பாக்ஸ் செலவு வைக்கிறதுக்கு ஃபெயில் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏஎம்டி அப்படிங்கிறது ரீசனபுளாக இருக்குது, பட் இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து அந்த பிளெஞ்சர் தான். ஸோ அது போயிடுச்சுனாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வித்தின் 5 yearsக்குள்ள ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃபாக இருக்கும். உங்களோட யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கிறது நல்லது. ஆமாம், இந்த 4 ஆப்ஷனும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த புதுசாக வர பிராண்ட்ஸ் அதில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த 5 ஜோனில் அவங்க எதில் இருந்தாலும் ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். வாரண்டினா என்ன, வாரண்டியில் எதெல்லாம் கவர் ஆகும், எப்பப்பெல்லாம் கவர் ஆகாது, நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடணுமா இல்லையா, எக்ஸ்டெண்டட் வாரண்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி
நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.